எஸ், குட் ஈவினிங் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம டேலியில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மார்க் டெஸ்ட்டு ஃபைனல் டச். மார்க் டெஸ்ட்டில் ஃபைனல் டச் நம்ம பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக என்ன மாதிரியான கொஷின்ஸ் வரும் அப்படிங்கிறது பார்க்கலாம். இப்போ டேலி ஓப்பன் பண்ணுங்கள். இப்போ வந்து என்ன மாதிரியான கொஷின்ஸ் வரும் அப்படின்னா மோஸ்ட் ஆஃப் த கொஷின்ஸு டேலியில் ஜிஎஸ்டிலேருந்து வரும். ஜிஎஸ்டியில் இ இன்வாய்ஸ் இவே பில் சாப்டர் நம்பர் 8ல் இ இன்வாய்ஸ் அண்டு இவே பில் ரிலேட்டடு கொஷின்ஸ் அது கொஞ்சம் படித்து பார்த்துங்க. அது ஒன்று. ரெண்டாவது டிடிஎஸ் ரிலேட்டடு பார்த்துங்க 2. மூணாவது டேட்டா மேனேஜ்மெண்ட்டு, இது 3. அதாவது சாப்டர் நம்பர் 4லேருந்து 10 வரைக்கும் உள்ள கொஷின்ஸ் அதெல்லாம் முக்கியம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த டேஷ்போர்டை வச்சு கேட்பாங்க. ஜிஎஸ்டி ரிப்போர்ட்ஸ்லேருந்து கேட்பாங்க. அப்புறம் ஷார்ட்கட் கீஸு அண்டு நேவிகேஷன் பாத். இதிலெல்லாம் கொஞ்சம் நீங்கள் நல்லா இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நீங்கள் நல்லா ஸ்கோர் பண்ண முடியும். இப்போ நம்ம என்ன மாதிரியான கொஷின்ஸ் கேட்பாங்க அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். இப்போ டேலியை நம்ம ஓப்பன் பண்ணுறேன். ஓப்பன் பண்ணினா ஃபஸ்ட்டு வந்து மேலே இருக்கிற ஷார்ட்கட் கீஸ்லாம் கொஞ்சம் பாருங்கள். ஒரு கம்பெனி கிரியேட் பண்ணணும் அப்படின்னா அல்லது ஆல்டர் பண்ணணும் அல்லது டெலீட் பண்ணணும் அப்படின்னா ஆல்ட்டுக்கே. நகை வேணும்னா நகை கடைக்கு போகணுங்கிற மாதிரி ஒரு கம்பெனி கிரியேட் பண்ணணும்னா ஆல்ட்டுக்கே கிரியேட் கம்பெனி. ஒரு கம்பெனியை வந்து ஆல்டர் பண்ணணும் அப்படின்னா ஆல்ட்டுக்கே ஆல்டர் கம்பெனி. ஒரு கம்பெனியை டெலீட் பண்ணணும் அப்படின்னா ஆல்ட்டுக்கே ஆல்டர், அதுக்கப்புறம் டெலீட். ஆல்ட் டி, டெலீட்டுக்கு ஷார்ட்கட் கீ ஆல்ட் டி. அடுத்தது ஒரு கம்பெனியோடைய ஃபியூச்சர் வேணும் அப்படின்னா ஆல்ட்டுக்கே F11. ஆல்ட்டுக்கே F11ல் வந்து தான் ஃபியூச்சர் இருக்கும். ஆனால் F12 கான்ஃபிகரேஷன் வராது. ஆல்ட்டுக்கேயில் போய்ட்டு F12 கான்ஃபிகரேஷன் பட்டன் இருந்தால் இருக்காது. ஒரு கம்பெனி ஓப்பனில் இருக்குது, அதை ஷட் பண்ணணும் அப்படின்னா ஷார்ட்கட் கீ கண்ட்ரோல் F3 ஹச் சட். செலக்ட் பண்ணுறதுக்கு ஷார்ட்கட் கீ செலக்ட் பண்ணணும் அப்படின்னா ஆல்ட்டுக்கே ஹெச், சாரி ஆல்ட்டுக்கே F3. ஒரு கம்பெனியை செலக்ட் பண்ணணும் அப்படின்னா ஆல்ட்டுக்கே F3 சேஞ்ச் பண்ணுறதுக்கு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ட் ஒய்யில் என்னென்ன இருக்குதுன்னு பாருங்கள். ஆல்ட் ஒய், ஆல்ட் ஒய்யில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டேட்டா பேக்கப் எடுக்கணுமா ஆல்ட் ஒய், எடுத்த பேக்கப்பை ரீஸ்டோர் பண்ணணுமா ஆல்ட் ஒய், ஒரு டேட்டாவை ரீஸ்டோர் பண்ணணும், ஸ்ப்ளிட் பண்ணணும். டேட்டா வந்து போன வருஷத்துக்கு இந்த வருஷம் ஸ்ப்ளிட் பண்ணணுமா, அதுக்கு ஸ்ப்ளிட் பண்ணணும், அதில் வெரிஃபை பண்ணிவிட்டு ஸ்ப்ளிட் பண்ணணும் ஆல்ட் ஒய். ஒரு டேட்டாவை ரிப்பேர் பண்ணணுமா, ஃபார் எக்ஸாம்பிள் ரிப்பேர் அப்படிங்கிறது ஹையர் வெர்ஷன் டு லோயர் வெர்ஷன், மைக்ரேஷனுங்கிறது லோயர் வெர்ஷன் டு ஹையர் வெர்ஷன். இப்போ வந்து மைக்ரேட் பண்ணணும் அப்படின்னா ஒரு டேட்டாவை மைக்ரேட் பண்ணணும். இப்போ வந்து செலக்ட் கம்பெனி ஸ்க்ரீன் இருக்குது. இப்போ இங்கேருந்து நீங்கள் ஒரு டேட்டாவை மைக்ரேட் பண்ணணும்னா என்ன பண்ணணும்னா ஃப்ரம் கேட்வே ஆஃப் டேலி கிடையாது, ஃப்ரம் டேலி ஆல்ட் ஒய், அதில் போய்ட்டு மைக்ரேட்டுன்னு செலக்ட் பண்ணி அதுக்கப்புறம் எந்த கம்பெனியை நீங்கள் மைக்ரேட் பண்ணணுமோ அந்த கம்பெனியை நீங்கள் செலக்ட் பண்ணி மைக்ரேட் பண்ணணும். இந்த கொஸ்டின் வந்து அடிக்கடி கேட்குற கொஸ்டின், ஞாபகம் வச்சுக்கோ. ஒரு கம்பெனியை வந்து எப்படி மைக்ரேட் பண்ணுவாங்க அப்படின்னா கம்பெனி மைக்ரேஷன் எப்படி பண்ணுறது, ஆல்ட்டுக்கே ஃபஸ்ட்டு ஆல்ட் ஒய், அதில் போய்ட்டு மைக்ரேட்டை செலக்ட் பண்ணி எந்த கம்பெனி மைக்ரேட் பண்ணணுமோ அந்த கம்பெனியை போய்ட்டு செலக்ட் பண்ணி செலக்ட் கம்பெனி மைக்ரேட். இது வந்து மைக்ரேட் பண்ணுறதுக்கு ஷார்ட்கட் கீ. நோட் பண்ணிங்க, இந்த கொஸ்டின் கண்டிப்பாக கேட்பாங்க மைக்ரேட் பண்ணுறதுக்கு. அடுத்தது ஆல்ட் ஒய்யில் என்ன இருக்குது, ஆல்ட் ஒய்யில் டேட்டா பாத் இருக்குது. நம்முடைய டேட்டாவை எங்கே வைக்கணும், டேட்டா பாத் எங்கே வைக்கணும், ஓகேவா, டேட்டா எங்கே வைக்கணும், டேட்டா பாத் எங்கே வைக்கணும் அப்படின்னு இருக்கு. இப்போ ஒரு கம்பெனியை நம்ம ஓப்பன் பண்ணிப்போம். செலக்ட் ஃப்ரம் டிரைவ் இ டிரைவ் 115 பேட்சில் போய்ட்டு ஒரு கம்பெனி நம்ம ஓப்பன் பண்ணிக்கிறோம். ஜமீன் டாய்ஸ் அண்ட் எக்யூப்மெண்ட்ஸை ஓப்பன் பண்ணி வச்சுட்டேன். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஆல்ட் ஜி. ஆல்ட் ஜிங்கிறது கோட்டு. இந்த கோட்டுவில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஜேர்னல் வவுச்சர் செலக்ட் பண்ண முடியுமா அப்படின்னா ஜேர்னல் வவுச்சரை நீங்கள் செலக்ட் பண்ண முடியுமா அப்படின்னா ஜேர்னல் வவுச்சரு என்ட்ரி பார்க்க முடியுமா ஒழிய
உங்களால் வவுச்சர் என்ட்ரி போட முடியாது. அதாவது அக்கௌண்டிங் வவுச்சர் வியில் போய்ட்டு F7 ஜேவி போடுறோம்ல, இந்த ஜேவி போட முடியாது. அது ரெசிப்ட் பேமெண்ட் எதுவுமே. நீங்கள் ஆல்ட் ஜியில் போய்ட்டு என்ன பண்ணலாம், கிரியேட் வவுச்சரில் தான் போய் போட முடியும். நீங்கள் கிரியேட் வவுச்சரில் போய்ட்டு தான் நீங்கள் வவுச்சர் என்ட்ரி பண்ண முடியும். ஒழிய ஸ்ட்ரைட்டாகவே ஆல்ட் ஜியில் போய்ட்டு ஜேர்னல் வவுச்சர் அல்லது ரெசிப்ட் வவுச்சர் அப்படின்னா வராது. அங்கே போய்ட்டு ரெசிப்ட் வவுச்சர் அப்படின்னா அது வருமானா வராது. ரெசிப்ட் வவுச்சர்னால் நீங்கள் போட்டிருக்கிற ரெசிப்ட் வவுச்சர் தான் பார்க்கலாமே ஒழிய என்ட்ரி பண்ண முடியாது. என்ட்ரி பண்ணணுன்னா என்ன பண்ணணுன்னா ஆல்ட் ஜியில் போய்ட்டு நகை வேணும்னா நகை கடைக்கு போகணுங்கிற மாதிரி கிரியேட் மாஸ்டர் கிரியேட் வவுச்சர் அங்கே தான் போகணும். ஓகேவா? ஆல்ட் ஜியில் நீங்கள் என்ன வேணால் பண்ணலாம். பேலன்ஸ் ஷீட் பார்க்கணுமா, ஆல்ட் ஜி பேலன்ஸ் ஷீட். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆல்ட் ஜியில் ரெசிப்ட்ஸ் அண்ட் பேமெண்ட்ஸ் போகணுமா, ரெசிப்ட்ஸ் அண்ட் பேமெண்ட்ஸ். ஸோ ரெசிப்ட்ஸ் அண்ட் பேமெண்ட்ஸ் அக்கௌண்ட் போகணுன்னா ஆல்ட் ஜி. ஸோ எது ஒன்றாலும் ஆல்ட் ஜி, ரைட்டா? அடுத்தது இம்போர்ட் அண்டு எக்ஸ்போர்ட். இம்போர்ட்னா என்ன, எக்ஸ்போர்ட்னா என்ன? இம்போர்ட் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா டேலியில் டேட்டாவை உள்ளே இம்போர்ட் பண்ணுறது. அதை உள்ளே இம்போர்ட் பண்ணுறது 2 ஃபார்மேட்டில் தான் இம்போர்ட் பண்ண முடியும். நாளைக்கு உங்களுக்கு நான் அதை இம்போர்ட் எப்படிங்கிறது காட்டுறேன். 2 டேட்டாவை தான் நீங்கள் உங்களால் 2 விதமான டேட்டாவை தான் உங்களால் இம்போர்ட் பண்ண முடியும் உள்ள. ஒன்று வந்து எக்ஸல் ஃபார்மேட்டு, இன்னொன்று எக்ஸ்எம்எல் ஃபார்மேட். ஒரு டேட்டா வந்து எக்ஸல் ஃபார்மேட்லேயோ அல்லது எக்ஸ்எம்எல் ஃபார்மேட்லேயோ இருந்தால் தான் உங்களால் என்ன பண்ண முடியும், இம்போர்ட் பண்ண முடியும். வேறு சார் பிடிஎஃப்பில் வச்சுருக்கேன், ஜேபிஜி ஃபைலாக வச்சுருக்கேன், ஜேசன் ஃபைலாக வச்சுருக்கேன், என்னால் இம்போர்ட் பண்ண முடியுமா அப்படின்னா இம்போர்ட் பண்ண முடியாது. ஓகேவா? உங்களால் இம்போர்ட் பண்ண முடியாது. நீங்கள் எப்படி இம்போர்ட் பண்ணலாம், 2 ஃபார்மேட் தான். ஒன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸல்லேருந்து டேலிக்குள்ளே கொண்டு வரலாம், அல்லது எக்ஸ்எம்எல்லேருந்து டேலிக்குள்ளே கொண்டு வரலாம். என்ன மாதிரியான இதை கொண்டு வரலாம் அப்படின்னா 2 தான் கொண்டு வர முடியும். ஒன்று மாஸ்டர், இன்னொன்று டிரான்சாக்ஷன். மாஸ்டரையும் டிரான்சாக்ஷனையும் நீங்கள் உள்ளே இம்போர்ட் பண்ண முடியும். எக்ஸ்எம்எல்னால் டேலி எக்ஸ்எம்எல் தான். நீங்கள் வேறு ஏதோ ஒரு எக்ஸ்எம்எல் வச்சுட்டு இந்த எக்ஸ்எம்எல் ஃபைலை இங்கே கொண்டு வர முடியுமா அப்படின்னா முடியாது. டேலி எக்ஸ்எம்எல்னு ஒரு ஃபார்மேட் இருக்குது. அந்த டேலி எக்ஸ்எம்எல் ஃபார்மேட்குள்ளே தான் நீங்கள் கொண்டு வர முடியும், அல்லது எக்ஸல் ஃபார்மேட்டாக நீங்கள் கொண்டு வந்துக்க முடியும். ஓகேவா? எக்ஸலில் உள்ளே கொண்டு வரதுக்கு 2 மெத்தட் இருக்குது. ஒன்று மேப்பிங் மெத்தடு, இன்னொன்று அதுக்கு ஒரு ஃபைல் இருக்குது, அந்த ஃபைலில் போட்டு பண்ண முடியும். அது எக்ஸ்போர்ட் இம்போர்ட் எப்படி பண்ணுறதுங்கிறது நாளைக்கு சொல்கிறேன். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஒரு பேலன்ஸ் ஷீட் இருக்குது. இதை வந்து நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணணுன்னா என்னென்ன ஃபார்மேட் இருக்குது முதல்ல பாருங்கள். எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் எக்ஸ்போர்ட்டுன்னு கொடுத்தீங்கன்னா கரண்ட்டு அல்லது அதர்ஸ். நீங்கள் இப்போ கேட்வே ஆஃப் டேலியில் இருந்தீங்கன்னு வச்சுக்கோ, கேட்வே ஆஃப் டேலியில் போய்ட்டு எக்ஸ்போர்ட் கொடுத்தீங்கன்னா அதர்ஸ் தான் காட்டும், கரண்ட்டை காட்டாது. ஏன்னா கேட்வே ஆஃப் டேலி இதில் ஒன்றுமே இல்லை. இதை நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ண முடியாது. இதை ஏன் சார் எக்ஸ்போர்ட் பண்ண முடியாது அப்படின்னா உங்களுக்கு எக்ஸ்போர்ட் வந்து என்னென்ன ஃபார்மேட்டில் இருக்குது அப்படின்னு பாருங்கள். எக்ஸ்போர்ட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு பேலன்ஸ் ஷீட் இருக்குது அப்படின்னா நீங்கள் என்னென்ன ஃபார்மேட்டில் எக்ஸ்போர்ட் பண்ண முடியும். இது இப்போ கரண்ட் இருக்குது அப்படின்னா இங்கே போய்ட்டு ஃபைல் ஃபார்மேட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இங்கே கான்ஃபிகரில் போய்ட்டு ஃபைல் ஃபார்மேட்டில் பார்த்தீங்கன்னா என்னென்ன ஃபார்மேட்டில் உங்களுக்கு எக்ஸ்போர்ட் பண்ண முடியும் அப்படின்னா இங்கே பார்க்குறதுலாம் அஸ்கி கேரக்டராக எக்ஸ்போர்ட் பண்ணலாம், எக்ஸல் ஃபார்மேட்டில் எக்ஸ்போர்ட் பண்ணலாம், ஹெச்டிஎம்எல்லாக எக்ஸ்போர்ட் பண்ணலாம், ஜேபிஜியாக எக்ஸ்போர்ட் பண்ணலாம், பிடிஎஃபாக எக்ஸ்போர்ட் பண்ணலாம், எக்ஸ்எம்எல்லாக எக்ஸ்போர்ட் பண்ணலாம். இப்போ வந்து அஸ்கி கேரக்டராக எக்ஸ்போர்ட் பண்ணால் எப்படி வருது, கண்ட்ரோல் ஏ கொடுத்து எக்ஸ்போர்ட் கொடுக்குறேன். அஸ்கி கேரக்டராக எப்படி எக்ஸ்போர்ட் ஆகுது, அஸ்கி கேரக்டராக பாருங்கள் எப்படி வருதுன்னு பார்ப்போம். இங்கே டேலி டிஃபால்ட்டாக இங்கே இருக்குது, இங்கே அஸ்கி கேரக்டராக வருது. பேலன்ஸ் ஷீட் எங்கே இருக்குதுன்னு பாருங்கள். பேலன்ஸ் ஷீட் பாருங்கள், இதுதான் வந்து டெக்ஸ்ட் டாக்குமெண்ட். ஸோ உங்களுக்கு அஸ்கி கேரக்டராக பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் உங்களுக்கு எக்ஸ்போர்ட் ஆகிருக்கும். இப்படி தான் வந்து உங்களுக்கு எக்ஸ்போர்ட் ஆகிருக்கும். ஓகேவா? அஸ்கி கேரக்டர்னால் டெக்ஸ்ட் ஃபார்மேட்டில் எக்ஸ்போர்ட் ஆகும். அதுவே ஆர்டியில் போய்ட்டு கரண்ட்டில் கான்ஃபிகரில் உங்களுக்கு அடுத்த ஃபார்மேட் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸலில் போய்ட்டு இப்போ எக்ஸ்போர்ட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். எக்ஸல் ஃபார்மேட்டும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், இப்படி எக்ஸ்போர்ட் ஆகும். இது வந்து எக்ஸல் ஃபார்மேட். இப்போ நீங்கள் பார்க்க போகிறது இது வந்து எக்ஸல் ஃபார்மேட். இப்போ நீங்கள் பார்க்குறது என்னது, இது எக்ஸல் ஃபார்மேட். எக்ஸல் ஃபார்மேட் எல்லாருக்குமே தெரியும். அடுத்தது பாருங்கள், கரண்ட்டு
கான்ஃபிகர் ஃபைல் ஃபார்மேட், ஹெச்டிஎம்எல் ஃபார்மேட். ஹெச்டிஎம்எல் ஃபார்மேட் அப்படிங்கிறது என்னென்னா ஹைப்பர் டெக்ஸ்ட் மார்க்அப் லாங்குவேஜ். இதுதான் வந்து ஹெச்டிஎம்எல் ஃபார்மேட் அப்படின்னு பேர். இதுக்கு பேர் என்ன? ஹெச்டிஎம்எல் ஃபார்மேட். அடுத்தது ஆல்டிஇ கரண்ட்டு கான்ஃபிகர். ஹெச்டிஎம்எலுக்கு அடுத்து என்ன இருக்குது? ஜேபிஜி ஃபார்மேட். ஜேபிஜி ஃபார்மேட்னா உங்களுக்கு இமேஜ் ஃபார்மேட்டு. இது வந்து பார்த்தீங்கன்னா ஜேபிஜி ஃபார்மேட். இப்போ நீங்கள் பார்க்க போகிறது இது ஜேபிஜி ஃபார்மேட். அடுத்தது பிடிஎஃப் ஃபார்மேட்டு. ஆல்டிஇ கரண்ட்டு கான்ஃபிகர் ஃபைல் ஃபார்மேட்டு பிடிஎஃப். இது பிடிஎஃப் ஃபார்மேட். இது பிடிஎஃப் ஃபார்மேட், பிரிண்டட் ஃபார்ம், பிரிண்டட் டாக்குமெண்ட் ஃபார்மேட்னு பேர் பிடிஎஃப் ஃபார்மேட். ஆல்டிஇ கரண்ட்டு கான்ஃபிகர் ஃபைல் ஃபார்மேட்டில் எக்ஸ்எம்எல் ஃபார்மேட். எக்ஸ்எம்எல் ஃபார்மேட்டு நோட் பேட் மாதிரி இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா பேலன்ஸ் ஷீட். இது ஜேபிஜி ஃபார்மேட்டு. பேலன்ஸ் ஷீட் டெக்ஸ்ட் ஃபார்மேட்டு. பேலன்ஸ் ஷீட் எக்ஸ்எம்எல் ஃபார்மேட். இது வந்து எக்ஸ்எம்எல் ஃபார்மேட். இது இந்த பேலன்ஸ் ஷீட் இருக்கு இல்லையா, இதுதான் எக்ஸ்எம்எல் ஃபார்மேட். இந்த மாதிரி ஃபார்மேட் இருந்தால் ப்ரோக்ராம் எழுதி நீங்கள் டேலிக்குள்ளே கொண்டு வர முடியும். ஓகேவா? ஸோ டேலியில் வந்து பார்த்தீங்கன்னா இத்தனை ஃபார்மேட்ஸ் இருக்குது. இது இல்லாமல் இன்னொரு ஃபார்மேட் இருக்குது. அது வந்து பார்த்தீங்கன்னா ஜேசன் ஃபார்மேட் அப்படின்னு பேர். அது வந்து பார்த்தீங்கன்னா ஒன்லி டேலி ஃபார்மேட்டை இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆல்டிஇ கொடுக்குறேன். ஜிஎஸ்டி ரிட்டர்ன் இருக்குல்ல, ஜிஎஸ்ஆர் 1 and 3B, இதை மாத்திரம் தான் நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ண முடியும் ஆஃப்லைனில். இதை நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணுறது எப்படி பண்ணலாம் அப்படின்னா, இங்கே ஒன்றும் இல்லை, சென்ட் ஆன்லைன் கொடுக்குறேன். இங்கே காணும், ஒன்றும் காணும். டாக் ஜிஎஸ்டிஆர் 1 கொடுக்குறேன். நாட் ரெலவெண்ட் டு த ரிட்டர்ன் இருக்குது. இங்கே ஆல்டிஇ கொடுக்குறேன். கரண்ட்டு கான்ஃபிகர். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஃபைல் ஃபார்மேட்டில் ஜேசன் ஃபார்மேட்டு. ஜிஎஸ்டிஆர் 1 ஆல்டிஇ ஜிஎஸ்டி ரிட்டர்னு எக்ஸ்போர்ட் ஆஃப்லைன் கொடுக்குறேன். ஏன் வரமாட்டேன்னு தெரில. ஜேசன்னு ஒரு ஃபார்மேட் இருக்குது. அந்த ஜேசன் ஃபார்மேட்டில் தான் வந்து ஜிஎஸ்டி சைட்டுக்குள்ளே நீங்கள் அப்லோட் பண்ண முடியும். ஒரு டேட்டாவை ஜேசன் சைட்டில் அதில் தான் அப்லோட் பண்ண முடியும். இதில் வரமாட்டேங்குது. நான் இன்னொரு கம்பெனி எடுத்து காட்டணும். நான் அப்புறமா காட்டுறேன் எடுத்து. ஸோ இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட்டு. இம்போர்ட்டு நாளைக்கு கிளாஸ் எடுக்கிறேன். எக்ஸ்போர்ட்டு அப்புறம் பார்த்துக்கலாம். எக்ஸ்போர்ட்டு பார்த்தாச்சு. அடுத்தது ஆல்டிஎம் ஷேர். ஆல்டிஎம் ஷேர் வந்து பார்த்திங்கன்னா முன்னாடி மெயிலில் இருந்தது. ஆப்ஷன் வந்து பார்த்திங்கன்னா முன்னாடி மெயில் அனுப்புறது மாத்திரம் இருந்தது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஆல்டிஎம்மில் நீங்கள் வாட்ஸ்அப்பும் அனுப்ப முடியும். இப்போ வந்து நம்மளால் இங்கே காட்ட முடியாது. இங்கே வாட்ஸ்அப்பில் வந்து பார்த்திங்கன்னா ஆல்டிஎம் ஷேரில் வந்து பார்த்திங்கன்னா மேனேஜ் வாட்ஸ்அப். ஆல்டிஎம் ஷேரில் வாட்ஸ்அப் இருக்குது. அதர்ஸில் போனீங்கன்னா எக்ஸ்பேண்ட் ஆகல, இன்னும் இல்லை. ஷோ மோரில் பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லை. ஷோ இன்ஆக்டிவில் பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லை. இங்கே இந்த மாதிரி எக்ஸ்போர்ட் தான் இருக்குது. இங்கே ஷேரில் எதை ஷேர் பண்ணணும்னு இருக்குது. ஆல்டிஎம் ஷேரில் கான்ஃபிகரேஷனில் என்னென்ன இருக்குது பார்த்துக்கோ. மேனேஜில் வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்து ஆக்டிவேட் பண்ணிக்கலாம். அதில் வந்து சைன்அப் அண்டு சப்ஸ்கிரைபு, என்டர் வாட்ஸ்அப் டீட்டெயில். சைன்அப் அண்டு சைன்அப் பண்ணணும், சப்ஸ்கிரைப் பண்ணணும். அதுக்கு காசு ஆகும். நீங்கள் வந்து சைன்அப் பண்ணணும் அப்படின்னாக்கா உங்களுக்கு எஸ் கொடுத்து போனீங்க அப்படின்னா வெப்சைட்டில் வந்து காசு கேட்கும். அதை நீங்கள் பண்ண முடியாது. என்டர் வாட்ஸ்அப் டீட்டெயிலில் 8825470442. பிஸ்னஸ் நேம் ஸ்ரீனிவாசன் கொடுக்குறேன். வருதா பார்ப்போம். ஓடிபி ஏதாவது கொடுத்து அக்செப்ட் பண்ணுறேன். டு யூ வாண்ட் டு லாகின் டு யுவர் பிஸ்னஸ் வாட்ஸ்அப் அக்கௌண்ட்? எஸ். யூசர் நேம் சும்மா வச்சுக்க, நான் ஒன்று கொடுக்குறேன். அது வராது. அது மாதிரி இல்லை. இந்த லாகின் டீட்டெயில் டு நாட் மேட்ச் வித் ரிஜிஸ்டர்ட் இன்டர்நெட். காசு கொடுத்து வாங்கணும், அப்போ தான் அது போட முடியும். ஸோ இதை நம்ம உங்களுக்கு சொல்லித்தர முடியாது. அடுத்தது வந்து பிரிண்ட்டு ஆப்ஷன். ஆல்ட்-P பிரிண்ட்டு. பிரிண்ட்டுனா எதை பிரிண்ட் எடுக்கணும்? பேலன்ஸ் ஷீட்டை பிரிண்ட் எடுக்கணுமா? அதை போய்ட்டு நீங்கள் ஐ கொடுத்தீங்கன்னா பிரிண்ட் ப்ரிவ்யூ.
பெருசாக பார்க்க ஆல்ட் இசட். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் காப்பீஸு, இதில் பிரிண்ட் ஃபார்மேட் இதெல்லாம் கேட்க மாட்டாங்க. ஜஸ்ட் ஆல்ட் பி மாத்திரம் பார்த்துக்கோ. ஸோ இது வரைக்கும் மேலே இருந்த ஷார்ட்கட் கீஸ் பார்த்தாச்சு. டேட்டுக்கு வந்து F2. அதுக்கு அடுத்தது ரிப்பேர் மைக்ரேட். இப்போ ரிப்பேர் பண்ணணும் அல்லது மைக்ரேட் பண்ணணும்னா என்ன பண்ணணும்னா F1 ப்ரெஸ் பண்ணணும். F1 ப்ரெஸ் பண்ணி ட்ரபிள் ஷூட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். F1ல் ட்ரபிள் ஷூட். ட்ரபிள் ஷூட்டில் உங்களுக்கு ரிப்பேர்னு ஒரு ஆப்ஷன், மைக்ரேட்னு ஒரு ஆப்ஷன். ரிப்பேர் எதுக்காக, மைக்ரேட் எதுக்காகனா ஹையர் வெர்ஷன்லேருந்து லோயருக்கு ரிப்பேர். ட்ரபிள் ஷூட்டு ரிப்பேர் எப்போ வரும் அப்படின்னா ஹையர் வெர்ஷன் டு லோயர் வெர்ஷன் ரிப்பேர். இப்போ இதை போய்ட்டு ரிப்பேர் அப்படின்னா அது ரிப்பேர் பண்ணும். ரிப்பேர் பண்ணி முடித்ததும் உனக்கு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் காட்டும். பிஃபோர் ரிப்பேர் எவ்வளோ இருந்தது, ஆஃப்டர் ரிப்பேர் எவ்வளோ இருந்தது, மாஸ்டரில் எவ்வளவு, வவுச்சர்ஸில் எவ்வளவு, அந்த மாதிரி உங்களுக்கு காட்டும் ரிப்பேரில். மைக்ரேட் அப்படிங்கிறது லோயர் வெர்ஷன் டு ஹையர் வெர்ஷன். ட்ரபிள் ஷூட்டிங் F1, ட்ரபிள் ஷூட்டிங் F1, ட்ரபிள் ஷூட்டிங், அதில் மைக்ரேட் M கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு மைக்ரேட்டுக்கு R கொடுத்தீங்கன்னா மைக்ரேட் ஆகிடும். ஸோ மைக்ரேஷன் அப்படிங்கிறது உங்களுக்கு ஓல்டுலேருந்து நியூக்கு வருது, அதாவது லோயர் வெர்ஷன் டு ஹையர் வெர்ஷன். மைக்ரேட் அப்படிங்கிறது என்னென்னா லோயர் வெர்ஷன் டு ஹையர் வெர்ஷன் இஸ் கால்டு மைக்ரேட். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பேலன்ஸ் ஷீட்டை வச்சுட்டு வெளில என்னங்கிறதுனா மேலே டாப்பில் என்னென்ன இருக்குன்னு பார்த்துட்டோம். இதில் ஒன்று விட்டு போனது என்னென்னா ஆல்ட் இசட். இதுலேருந்து கொஸ்டின் வரும். இதில் வந்து ஆல்ட் இசட்லேருந்து பார்த்தீங்கன்னா சென்ட் இவே பில். ஒரு இவே பில் அனுப்பணும்னா ஆல்ட் இசட் சென்ட் இவே பில் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஆல்ட் இசட் முக்கியமான கொஸ்டின். ஆல் ஜிஎஸ்டி ஆப்ஷன். இங்கே ஆல்ட் இசட்டை யூஸ் பண்ணி நீங்கள் எக்ஸ்சேஞ்சுனா ஒன்று இங்கேருந்து அங்கே எக்ஸ்சேஞ்சு, அங்கேருந்து இங்கே எக்ஸ்சேஞ்சு. டேலியிலேருந்து சைட்டுக்கு என்ன எக்ஸ்சேஞ்ச் பண்ண முடியும் அப்படின்னா ஜிஎஸ்டி ரிப்போர்ட்டை எக்ஸ்போர்ட் பண்ணலாம். டேலியிலேருந்து சைட்டுக்கு ஜிஎஸ்டி ரிப்போர்ட்ஸை எக்ஸ்போர்ட் பண்ணலாம். ஜிஎஸ்டி சைட்லேருந்து டேலிக்குள்ளே எதை எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம் அப்படின்னா உங்களுக்கு ரெக்கன்சிலேஷன் பண்ணுறதுக்கு ஸ்டேட்மெண்ட்டு ஜிஎஸ்டிஆர் 2A 2B அதெல்லாம் வந்து நீங்கள் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஆல் ஆப்ஷன், அதில் போய்ட்டு ஜிஎஸ்டி லாகின் லாக் அவுட். ஜிஎஸ்டி லாகின் லாக் அவுட் போனீங்க அப்படின்னாக்க உங்களுக்கு இங்கே வந்து இதுக்கு ஜிஎஸ்டி யூசர் நேம் பாஸ்வேர்டு இங்கே ஒன்று கொடுக்குறேன் அப்படின்னா யூசர் நேம் பாஸ்வேர்டு கொடுத்து நீங்கள் உள்ளே போக முடியும். அதே மாதிரி ஆல்ட் இசட் ஆல் ஜிஎஸ்டி ஆப்ஷன். அதில் வந்து பார்த்தீங்கன்னா இவே பில் அனுப்பணும்னா சென்ட் இவே பில். ஆல்ட் இசட் எக்ஸ்சேஞ்ச். இந்த ஆல்ட் இசட்டில் என்னென்ன ஃபங்க்ஷன் இருக்குன்னு பார்த்துக்கோ. கண்டிப்பாக அதில் கேட்பாங்க அப்லோடு ஜிஎஸ்டி ரிட்டர்ன். அதில் போய்ட்டு அப்லோடு ஜிஎஸ்டி ரிட்டர்ன் GSR 1 3B. ஓகேவா? ஆல்ட் இசட்டில் என்னென்ன ஃபங்க்ஷன் இருக்குன்னு பார்த்துக்கோ. ஆல்ட் இசட்டில் ஆல் ஜிஎஸ்டி ஆப்ஷனில் பார்த்துக்கோ. அடுத்தது கெட் பேலன்ஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா கெட் பேலன்ஸில் போய்ட்டு பேங்க் லெட்ஜர், அக்கௌண்ட் நம்பர், அவைலபிள் பேலன்ஸ் ஆஸ் பர் பேங்க்கு, லாஸ்ட் அப்டேட்டட் ஆன் ஸ்டேட்டஸ் அப்படின்னு வரும். பேங்க்கை வந்து நீங்கள் கனெக்ட் பண்ணிட்டா வரும். யூ நீட் ஏ வேலிட் லைசன்ஸ் டு பர்ஃபார்ம் திஸ் ஆக்டிவிட்டி. லைசன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட் நம்பர்லேருந்து வரும் அது. ஆல்ட் இசட்டில் போய்ட்டு இது வந்து பேமெண்ட்டு. ஆல் பேங்கிங் ஆப்ஷனில் பேங்கிங் வந்து லாகின் பண்ணலாம், லாக் அவுட் பண்ணலாம், ஸ்டேட்மெண்ட் எடுத்துக்கலாம், பேலன்ஸ் எவ்வளோ இருக்குதுன்னு பார்க்கலாம், பேங்க்கு கனெக்ஷன் நீங்கள் இது பண்ணிக்கலாம். இதுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வேலிட் லைசன்ஸ் வேணும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சிங்க்ரோனைஸ் டேட்டா. டேட்டா வந்து சிங்க்ரோனைஸ் பண்ணிக்க முடியும். டேட்டா சிங்க்ரோனைசேஷன் அப்படின்னா நான் பண்ணினது கிடையாது. ஆக்சுவலாக சிங்க்ரோனைசேஷனுங்கிறது என்னென்னா ஹெட் ஆஃபீஸ் சரவணா ஸ்டோர்ஸ் இருக்கும் டி நகரில். அதனுடைய பிரான்ச்சு சென்னை முழுக்க இருக்கும். போரூரில் ஒரு பிரான்ச் இருக்குது அப்படின்னா போரூர் டேட்டாவை அங்கேருந்து சிங்க் பண்ணால் ஹெட் ஆஃபீஸ் வந்து விழும். தட் இஸ் கால்டு சிங்க்ரோனைசேஷன். அது வந்து நாமெல்லாம் பண்ண முடியாது, ரொம்ப பெரிய ஆட்கள் பண்ணுறது. ரைட்டா? நமக்கு ப்ராக்டிக்கலாக பண்ணி காட்ட முடியாது. அதுக்கெல்லாம் டேலி மல்டி யூசர் இருக்கணும். அதுக்குன்னு தனித்தனி யூசர்ஸ் வாங்கணும், காசு கொடுத்து வாங்கணும். நாம் அதை பண்ணி பார்க்க முடியாது. அதெல்லாம் ரொம்ப பெரிய கம்பெனி ப்ராக்டிக்கலாக பண்ணுறது. அதை நம்ம சொல்லிக் கொடுக்க முடியாது. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா கான்ஃபிகரில் என்னென்ன இருக்குன்னு பாருங்கள். கான்ஃபிகரில் ஜிஎஸ்டி ரிட்டர்ன் டைப் ஃபார் டவுன்லோடு 2B.
2Bயில் என்னென்ன வேணும், எல்லா ரிட்டர்னும் டவுன்லோட் பண்ணணுமா இல்லை எப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம், இங்கேருந்து அங்கே அங்கேருந்து இங்கே அப்படி எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம். அடுத்தது பேலன்ஸ் ஷீட் பார்க்கலாம். பேலன்ஸ் ஷீட்டில் இங்கே சைடில் என்னென்ன ஷார்ட்கட் கீ இருக்குன்னு பாருங்கள். இப்போ F8 வேல்யூவேஷன் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு இன்வென்ட்ரி வேல்யூவேஷன் என்ன காஸ்ட்டில் வேணும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா FIFO மெத்தட் வேணுமா, LIFO மெத்தட் வேணுமா, இது F8ங்கிறது வேல்யூவேஷன். அடுத்தது பேசிஸ் ஆஃப் வேல்யூங்கிறது ஒர்க்கிங் கேபிட்டலை அட்ஜஸ்ட் பண்ணி காட்டுறது. பேசிக் கேபிட்டல் போய்ட்டு இன்க்ளூடு ஒர்க்கிங் கேபிட்டல் காமிச்சுன்னா கரண்ட் அசட்ஸ் மைனஸ் கரண்ட் லியாபிலிட்டியை லெஸ் பண்ணி காட்டும். வேண்டாம் அப்படின்னா நோ பண்ணி போட்டுக்கலாம். அடுத்தது சேஞ்ச் வியூ. இப்போ நீங்கள் பார்க்குறது வெர்டிக்கல், இப்போ பார்க்குறது ஹரிசாண்டல். இதை போய்ட்டு நீங்கள் வெர்டிக்கலாக பார்க்கணும் அப்படின்னா இங்கே போய்ட்டு இப்படியும் பார்க்கலாம். வெர்டிக்கல்னாக்க உங்களுக்கு இந்த மாதிரி வரும். ஹரிசாண்டல் வேணும்னா எகைன் சேஞ்ச் வியூவில் போய்ட்டு ஹரிசாண்டல் அப்படின்னு கொடுத்தா இப்படி வந்துடும். எக்ஸப்ஷன் ரிப்போர்ட்னா விதிவிலக்குன்னு அர்த்தம். ஒரு லெட்ஜர் எப்படி இருக்கணுமோ அப்படியே ஆப்போசிட்டாக இருக்கிறது. எது எப்படி இருக்கணுமோ அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக இருந்தால் அதுக்கு பேர் தான் விதிவிலக்கு அப்படின்னு பேர். ஸோ டேலியில் என்னெல்லாம் எக்ஸப்ஷனாக இருக்கோ அதெல்லாம் ஒன்று காட்டும். நெகட்டிவ் லெட்ஜர், நெகட்டிவ் ஸ்டாக்கு, ஆப்ஷனல் வவுச்சர், மெமரண்டம் வவுச்சர், இந்த மாதிரியெல்லாம் உங்களுக்கு இருக்குது. அதெல்லாம் அது காட்டும். பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் லெட்ஜர் என்னென்ன இருக்குது பாருங்கள். எக்ஸப்ஷன் ரிப்போர்ட்டில் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸப்ஷன் ரிப்போர்ட்னே தனியாக இருக்குது. டிஸ்பிளேல போனீங்கன்னா இந்த எக்ஸப்ஷன் ரிப்போர்ட்டுனே ஒரு ரிப்போர்ட் இருக்குது. இந்த எக்ஸப்ஷன் ரிப்போர்ட்டில் ஆப்ஷனல் வவுச்சர், கேன்சல்டு வவுச்சர், போஸ்ட் டேட்டடு, நெகட்டிவ் ஸ்டாக்கு, நெகட்டிவ் லெட்ஜர், ஓவர் டியூ ரிசீவபிள், ஓவர் டியூ பேயபிள், இதெல்லாமே நெகட்டிவ் தான். ஸோ எக்ஸப்ஷன் ரிப்போர்ட்டில் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறது உனக்கு தெரியணும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பேலன்ஸ் ஷீட்டில் வந்து ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட், அதில் சைடில் என்னென்னலாம் இருக்குது. இப்போ பேலன்ஸ் ஷீட் வந்து பார்த்திங்கன்னா 2 கம்பெனி, இன்னொரு கம்பெனி ஓப்பன் பண்ணிக்கலாம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா செலக்ட் கம்பெனி போய்ட்டு நான் இன்னொரு கம்பெனி ஓப்பன் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஜமீன் டாய்ஸ் கூட குஷ்பு எலக்ட்ரானிக்ஸ்னு ஒரு கம்பெனி, அதை ஓப்பன் பண்ணிட்டேன். இப்போ 2 கம்பெனி இருக்குது. 2 கம்பெனியோடைய பேலன்ஸ் ஷீட்டையும் கம்பேர் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன். அப்போ என்ன பண்ணலான்னா 2 கம்பெனி ஓப்பனில் வச்சுட்டு பேலன்ஸ் ஷீட்டுக்குள்ளே போய்ட்டு ஆல்டிஎன் ஆட்டோ காலம் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பாரு. ஆல்டிஎன் ஆட்டோ காலம், அதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த கம்பெனிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா 2 கம்பெனியோடைய பேலன்ஸ் ஷீட்டையும் நீங்கள் கம்பேர் பண்ணி பார்த்துக்க முடியும். 2 கம்பெனியோடைய பேலன்ஸ் ஷீட்டையும் நீங்கள் கம்பேர் பண்ணி பார்த்துக்க முடியும். ஓகேவா? அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அசட் லைபிலிட்டியாக பார்க்கணுமா, இப்படியும் பார்க்கலாம். அசட்டு லைபிலிட்டி. ஸோ பேலன்ஸ் ஷீட்னால் லைபிலிட்டி அசட் அப்படி தான் இருக்கணுங்கிறது இல்லை, அசட்டு லைபிலிட்டியாகவும் இருக்கலாம். லைபிலிட்டி அசட் வேணுமா அப்படியும் நீங்கள் பார்க்கலாம். சேஞ்ச் வியூ பார்த்தீங்கன்னா வெர்டிக்கலாக பார்க்கணுமா, வெர்டிக்கலாக பார்க்கலாம். சேஞ்ச் வியூ ஹரிசாண்டல் பார்க்கணுமா, ஹரிசாண்டல் பார்க்கலாம். ஓகேவா? ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம்? வெர்டிக்கல் வியூக்கும் ஹரிசாண்டல் ரெண்டும் ஒரே வியூவை தான் காட்டுது இல்லை. ஓகேவா? இப்போ ஒரு காலம் டெலீட் பண்ணணுமா, டெலீட் பண்ணலாம். ஆட் பண்ணணுமா, ஆட் பண்ணலாம். நியூ காலம் வேணுமா, சேர்த்துக்கலாம். ஸோ இது மாதிரி நீங்கள் பார்த்துக்கலாம். அடுத்தது ப்ராஃபிட் அண்ட் பேலன்ஸ் ஷீட்டில் சைடில் என்னென்ன ஷார்ட்கட் கீ. இந்த வியூ சேவ் பண்ணிக்கணுமா, Ctrl+L கொடுத்து சேவ் பண்ணிக்கலாம். ஏதாவது தேடணுமா, அப்ளை ஃபில்டர், அதில் போய்ட்டு சும்மா 2000 ஏதாவது இருக்கா, இல்லை. Alt+C நியூ காலம், இதெல்லாம் வந்து என்னென்ன இருக்குங்கிறது பார்த்துக்கோ. அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு நேவிகேஷன் பார்த்தோன்னா எப்படி போகிறது. இப்போ ஒன்றும் இல்லை, நான் இங்கேருந்து கும்பகோணம் போகணுன்னு நினைக்கிறேன். எப்படி போகிறது? ட்ரெயினில் போகலாம், பஸ்ஸில் போகலாம். ட்ரெயினில் போனால் எப்படி போகிறது? ஒன்று நேராக வந்து நான் என்ன பண்ணலாம், சென்ட்ரல் போகலாம், எக்மோர் போகணும். எக்மோர்லேருந்து தஞ்சாவூர் போகிற ட்ரெயினை பிடிச்சி கும்பகோணம் போயிட்டு போகலாம். விழுப்புரம் வழியாக கும்பகோணம் போகலாம், அது ஒரு மெத்தட். அல்லது பாண்டிச்சேரி ட்ரெயினை பிடிச்சி பாண்டிச்சேரி போயிட்டு பாண்டிச்சேரியிலேருந்து திரும்ப கடலூருக்கு வந்து கடலூர்லேருந்து போகலாம். சென்ட்ரல்லேருந்து போகணுன்னா எப்படி போன்றது? சென்ட்ரல்லேருந்துனா நான் சென்ட்ரல்லேருந்து திருச்சி போய்ட்டு திருச்சியிலேருந்து தஞ்சாவூர் வந்து தஞ்சாவூர்லேருந்து கும்பகோணம் வரலாம், இது ஒரு மெத்தடு. ஓகேவா? ஸோ அப்படி வரலாம். ஒன்று அந்த பக்கமாக போய்ட்டு வரணும், இல்லை இந்த பக்கமாக போய்ட்டு வரணும்.
பஸ்ஸில் போனால் எப்படி போகணும்? தாம்பரம் போயிட்டு கும்பகோணம் போகலாம், இல்லை பாண்டிச்சேரி போயிட்டு அடையார் வழியாக பாண்டிச்சேரி போயிட்டு அங்கேருந்து கும்பகோணம் போகலாம். இப்படியும் இருக்குது அப்படியும் இருக்குது. அந்த தான் நேவிகேஷன் பாத். ஒரு இடத்த போனால் எப்படி போகிறது, டேலிக்குள்ளே எப்படி போகிறது, ஒரு ஸ்டேட்மெண்ட்டு பார்க்கணுமா எப்படி பார்க்குறது. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு லெட்ஜர் பேலன்ஸ் பார்க்கணும், அது எப்படி பார்க்குறது? டிஸ்பிளே கேட்வே ஆஃப் டேலி, டிஸ்பிளே அக்கௌண்ட்ஸ் புக்கு, லெட்ஜர், பார்ட்டி லெட்ஜர். ஒரு காஸ்ட் சென்டர் பார்க்கணுன்னா எப்படி பார்க்கணும்? டிஸ்பிளே ஃப்ரம் கேட்வே ஆஃப் டேலி. எங்கே இருந்தாலும் ஃப்ரம் கேட்வே ஆஃப் டேலியிலேருந்து ஆரம்பிச்சுக்கும். ஃப்ரம் கேட்வே ஆஃப் டேலி, டிஸ்பிளே மோர் ரிப்போர்ட்டு, ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அக்கௌண்ட்ஸ், காஸ்ட் சென்டர். ஒரு டெட்டார்ஸ் ஏஜிங் அனாலிசிஸ் பார்க்கணுமா? ஃப்ரம் கேட்வே ஆஃப் டேலி, டிஸ்பிளே, ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அக்கௌண்ட்ஸ். அந்த மாதிரி தான் பார்க்கணும். இதான் நேவிகேஷன் பார்த்து. இப்போ வந்து என்ன பண்ணணும்? பேலன்ஸ் ஷீட் பார்த்தாச்சு, பிஎன்எல் பார்த்தாச்சு, ஸ்டாக் சம்மரி, ரேஷியோ இதெல்லாம் பார்த்தாச்சுன்னா டிஸ்பிளே மோர் ரிப்போர்ட் போயிடுங்க. டிஸ்பிளே மோர் ரிப்போர்ட்டில் ட்ரையல் பேலன்ஸ் ஆல்ட் F1. இதில் என்னென்ன ஷார்ட்கட்ஸ்லாம் இருக்குது? F5 லெட்ஜர் வைஸ், F6 மந்த் வைஸ், பேசிஸ் ஆஃப் வேல்யூ, ஸ்கேல் ஃபேக்டரில் என்ன இருக்குது, சேஞ்ச் வியூ, எக்ஸப்ஷன் ரிப்போர்ட், நெகட்டிவ் லெட்ஜர், என்னென்னலாம் நெகட்டிவ் லெட்ஜர் இருக்குது, சேவ் வியூ. ஸோ இந்த மாதிரி ஒன்று ஒன்றும் ட்ரையல் பேலன்ஸு, டே புக்கு ஒன்று ஒன்றா அழுத்தி கேஷ் ஃப்ளோனா என்ன இருக்குது எல்லாத்துலேயும் இது வந்து காமனாக இருக்கும். ஸோ இந்த ஷார்ட்கட் கீஸ் கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோ. இப்போ வந்து லெட்ஜர் போகணும் அப்படின்னா கேட்வே ஆஃப் டேலி, டிஸ்பிளே அக்கௌண்ட்ஸ் புக்கு, லெட்ஜர். அதில் போய்ட்டு பில்டிங் அக்கௌண்ட் பார்க்கணுமா? பில்டிங் அக்கௌண்ட். குஷ்பு கேபிட்டல் அக்கௌண்ட் பார்க்கணுமா? குஷ்பு கேபிட்டல் அக்கௌண்ட். ஒரு ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் பார்க்கணும் அப்படின்னா டிஸ்பிளே ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அக்கௌண்ட்ஸ், அவுட்ஸ்டாண்டிங், அதில் ரிசீவபிள். ரிசீவபிளில் பில் வைஸ் பார்க்கணுமா? ஏஜிங் மெத்தடு, லெட்ஜர் வைஸ், பில் வைஸ், F8. ஏஜிங் மெத்தட் F6. ஸோ இந்த கேள்வியெல்லாம் உங்களுக்கு கேட்பாங்க. இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கேள்வி. இது வரைக்கும் பண்ணி பாருங்கள், ஓகேவா? ஸோ இது வரைக்கும் இப்போ நம்ம பார்த்தது எல்லாத்தையும் பண்ணி பாருங்கள். நாளைக்கு நாம் ஜிஎஸ் ரிப்போர்ட்ஸ் அண்ட் டிடிஎஸ் ரிப்போர்ட் பார்ப்போம். இப்போ நான் காமிச்ச கீபோர்ட்ஸ் எல்லாத்தையும் நான் ஒரு வாட்டிக்கு 10 வாட்டி பண்ணி பாருங்கள். இந்த கொஸ்டின்ஸ் தான் உங்கள் மைண்டில் நிற்கும். ஒரு வாட்டிக்கு 4 வாட்டி பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம பார்த்தோம் இல்லையா, ஒரு வாட்டிக்கு 4 வாட்டி பண்ணி பாருங்கள். இதிலேருந்து தான் கொஸ்டின்ஸ் உங்களுக்கு கேட்பாங்க. தயவு செஞ்சு ப்ராக்டிஸ் பண்ணு. தந்த வாய்ப்புக்கு விடை கூறி நன்றி கூறி விடைபெறுவது நான் உங்கள் டாலி சீனிவாசன். தேங்க்யூ. இந்த வீடியோ நான் ஷேர் பண்ணுறேன்.